என்னும் வார்த்தைக்கு 4 எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எபிரேயர்ல. ஒன்று யோட், ஷீன், வாவ், ஆயின் ஆகிய 4 எழுத்துக்கள். யோட் என்றால் படைப்பவர் என்று பொருள், ஷீன் என்றால் அழிப்பவர் என்று பொருள், வாவ் என்றால் ரட்சிப்பவர், ஆயின் என்றால் வெளிப்படுத்துபவர். எனவே யெஷுவா அதாவது யெகோவா என்றால் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, படைப்பவர், அழிப்பவர், ரட்சிப்பவர், வெளிப்படுத்துவர். ஆமென், ஹல்லேலூயா. எனவே யார் படைப்பவர்? இந்த உலகம் முழுவதும் யார் படைத்தார்? இயேசு கிறிஸ்து. அவருக்குள்ளாக படைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அழிப்பவர் யாருன்னா அவர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பவர் யார்? நம்ம எல்லாம் ரட்சிக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. லாஸ்டாக வெளிப்படுத்துபவர், அதாவது நமக்கு தேவைகள், வேதம் சொல்லுகிறது தமக்கு சித்தமானவருக்கு தமது ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எனவே உங்கள் எல்லாருக்கும் வேத வஸ்திரம் யார் வெளிப்படுத்துகிறார்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆமென் சொல்வோமா? எனவே இந்த யெகோவா என்ற பழைய ஏற்பாட்டில் சொல்லக்கூடிய பதத்திற்கு யெஷுவா என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது. யெஷுவா என்ற ரட்சகர், ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். அப்போ பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் அங்கெல்லாம் ஹேலோயிம் என்ற வார்த்தையும், எங்கெல்லாம் கர்த்தர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் அங்கெல்லாம் யெகோவா என்ற வார்த்தையும் பயன்பாட்டில் உள்ளது. ஆமென் சொல்வோமா? எபிரேய மொழிபெயர்ப்பில் தேவன் என்று எங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் வேதத்தில் படிக்கிறீங்களோ அங்கே என்ன வார்த்தை இருக்கு? ஹேலோயிம், பன்மை தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். அல்லேலூயா. வேதம் முழுவதுமாக இப்படிப்பட்ட ட்ரினிட்டி ஆண்டவரை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ தேவன் என்று படிக்கிற எல்லா இடத்திலும் ஹேலோயிம் என்ற வார்த்தை பதத்தில் உள்ளது. ஹேலோயிம் என்றால் என்ன அர்த்தம்? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். அது மட்டும் இல்லாமல் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் என்ற பயன்பாட்டில் இருக்கிறதான வார்த்தைக்கு எல்லாமே யெகோவா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு உள்ளது. அப்போ ஆண்டவர் கர்த்தர் என்று பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். ஜஸ்ட் கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறேன், போக போக உங்களுக்கு சில காரியங்கள் சொல்கிறோம். எனவே இங்கே ஆண்டவர் என்ற வார்த்தைக்கு அடோன் என்ற வார்த்தை 641 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர், ஜெகோவா என்றதான வார்த்தை 5915 முறை வேதத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ குறியோன் எனும் கிரேக்க வார்த்தைக்கு ஆண்டவர், கர்த்தர் எனும் 2 தமிழ் வார்த்தைகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அராமைக் வார்த்தைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குங்க? மாரியாஹ் என்னும் மாறன், மாரியாஹ் என்னும் 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மாறன் என்றால் ஆண்டவர் என்ற அர்த்தம், மாரியாஹ் என்றால் கர்த்தர் என்று அர்த்தம். இந்த 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இங்கே பாருங்கள், ஸ்க்ரீனில் பார்த்தவங்க ஆண்டவர், கர்த்தர் என்னும் வார்த்தைக்கு வெவ்வேறு மொழிகள் என்னென்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்ற வார்த்தைக்கு குறியோ என்ற வார்த்தை 143 முறையும், அப்புறம் குறியோ என்றதான வார்த்தை மறுபடியும் 494 முறையும், ஆண்டவராக இயேசு என்று ஒரு முறை பயன்படுத்தலை, கர்த்தராகிய இயேசு என்று 120 முறையும், ஆண்டவர் என்றதான வார்த்தை 102 முறையும், கர்த்தர் என்ற வார்த்தை 83 முறையும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே தொடர்ச்சியாக பார்க்கும்போது இங்கே பாருங்கள், அராமைக்கில் அராமைக்குன்னா என்ன? அந்த காலத்தில் இந்த அராமைக் என்றதான இன்று இருக்கிறதான ஆங்கிலம் போல பொதுவான லாங்குவேஜ். கிரேக்கர்கள், ரோமர்கள், யூதர்கள், மற்ற எல்லா அந்த வேர்ல்டில் அந்த டைமில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இப்போ எப்படி ஆங்கிலம் பொதுவாக இருக்கிறதோ அதுபோல் தான் அன்று அராமைக் இருந்தது. எனவே ரோமர்கள் மத்தியிலே ஆட்சி இருந்தது. உலகம் முழுவதுமாக ரோமர்கள் தான் ஆட்சிகளை செய்து கொண்டிருந்தார்கள். இங்கே அராமைக் என்ற வார்த்தைக்கு இயேசு கிறிஸ்து பெயர்கள் மாரியா, யெஷுவா என்ற வார்த்தை பதத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எபிரேய மொழிபெயர்ப்பில் யெகோவா, யெஷுவா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. ராமன் சொல்லுவோமா? யெஷுவா என்றால் என்ன? ரட்சகர் என்று அர்த்தம். யெஷுவா என்றால் என்ன? ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். அப்போ 120 முறை வருகிறது எபிரேய மொழியில் யெகோவா என்று வருகிறது. அப்படி என்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து யார்? யெகோவா. ஆமென். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தேவனும் எல்லா அந்த கதாபாத்திரமும் யார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுவோமா? மோசையோடு பேசின ஆண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆதாமை படைக்கும் போது அந்த படைப்பில் முக்கியஸ்தராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வகிக்கிறாரு. ஆபிரகாம் பேசல் அழைக்கிறது யாருன்னா யெகோவாவாகிய தேவன். அந்த யெகோவா யார்? கர்த்தர். அந்த யெகோவா யார்? ஆண்டவர். அந்த யெகோவா தான் பழைய ஏற்பாட்டில் தேவனாக யெகோவாக வெளிப்பட்டவர் தான் புதிய ஏற்பாட்டில் யெஷுவாவாக வெளிப்படையாக மனுஷனுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டில் முகமுகமாய் மக்கள் பார்த்தவர்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா யெகோவாகிய கர்த்தர். அந்த யெகோவா யார்?
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நமக்காக யார் சிலுவையில் மரித்தாரோ அவர்தான் அந்த பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் தரிசித்ததான கர்த்தராய் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு எனும் வார்த்தைக்கு அராமைக்கிலே பார்த்தீங்கன்னா மாரியா ஹெஷுவா மசிகா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு உள்ளது. இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா அந்த வேதாகமத்தில் 7000 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அராமைக் என்ற வேதாகமத்திலே இந்த மாரியாக் யெஷுவா மெஷிகா என்ற வார்த்தை 7000 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டிலே இருந்த கடவுள் யார்? அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நான் பேசுகிறது புரியுதுங்களா? ஓகே, குட். எனவே பழைய ஏற்பாட்டில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர், ஆண்டவர், இப்படியெல்லாம் சேனைகளும் கர்த்தர்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? அங்கே எல்லாமே யார் கிரியை செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்லுவோமா? பழைய ஏற்பாட்டில் இருந்து அந்த தேவன் எங்கெல்லாம் ஏலோயும் என்ற வார்த்தை பதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும், தேவன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் தேவன், கர்த்தர், இயேசு, இது இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மதிப்பு குறைவான வார்த்தை. சீகன் பால் கையா அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்யும்போது அந்த மொழிபெயர்ப்பு நம்ம யாரும் பயன்படுத்த கிடையாது. வேதாகம் 8 பேர் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த வேதாகம் 4வதாக மொழிபெயர்ப்பு செய்த என்ட்ரி பவர் என்றதான ஒரு மிஷினரி தான் எழுதின அந்த வேதத்தை நாம் படிச்சுட்ருக்கிறோம். சீகன் பாலுக்கு பயன்படுத்தின அந்த எழுத்துக்கள் புழக்கத்தில் என்று இல்லை. எனவே இந்த லெட்டர்ஸ் எல்லாம் யாருன்னா என்ட்ரி பவர் என்பவரால் மொழிபெயர்க்கு செய்தது. அந்த என்ட்ரி பவர் பார்த்தீங்கன்னா இலங்கையை சார்ந்த ஒரு அவரை கூப்பிட்டு என்ன செய்யறன்னு மொழிபெயர்ப்புக்கு செய்கிறாரு. எனவே அப்பொழுது இந்த யெகோவா, ஹேலோயும், யெஷுவா போன்ற வார்த்தைகள் எல்லாம் அதுக்கு பதிலாக அவர் அந்த கடவுளுடைய அவர்களுடைய மதிப்பு குறைவான அந்த பதத்தை என்ன செய்தார்னா அந்த நபர் அந்த மொழிபெயர்ப்பு செய்யும்போது பயன்படுத்தி விட்டார். அதனால நிறைய குழப்பங்கள் வேதத்தை படிக்கும்போது, ஆனால் வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. ராமன் சொல்லுவோமா? இன்னைக்கெல்லாம் அந்த வேதம் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களே இன்னைக்கு பைபிள் டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் ஆதியாகத்தில் 11 அதிகாரம் ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் பொய், கட்டுக்கதைகள் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. வேதத்தில் இருக்கிற உறுப்பாகிலும் ஒன்றாகிலும் அழிந்து போகாது என்பதை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். வேதம் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறது. ராமன் சொல்லுவோமா? எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற அதிகாரம் வசனத்திற்கு உண்டு. ஹல்லேலூயா. உங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இந்த வேத வசனங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென். எனவே சிலுவையில் தொங்கியது யார் என்றதான் அடிப்படை கீழாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டில் இருந்த கடவுள் யார்? யெகோவா. யெகோவா யார்? அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஓகேங்களா? அப்போ ஆபிரகாமோடு யார் பேசினது? யெகோவா தேவன். மோசையோடு யார் முகமாக பேசினது? என்னை பார்த்த சத்துருவன் சொன்னது யாரு? யெகோவா தேவன். அந்த யெகோவா தேவன் தான், அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இந்த பூமிக்குள்ள வந்தது. இந்த பூமியில பிறந்து அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டிலே காட்சி கொடுத்த, பழைய ஏற்பாட்டில் பேசின எல்லாரும் யாருன்னா பிதாவாகிய தேவன் அல்ல, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ராமன் சொல்லுவோமா? ஏன் பிதாவின் தேவன் அல்ல? இயேசு சொன்னால் பிதாவின் சத்தத்தை ஒரு நாளும் ஒருவனும் கேட்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமாய் சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் இயேசுவின் வழியாக நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார்.